என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். யார் உண்மையானவன், யார் பொய்யானவன்? பொய்யானவர்கள், பொய்யானவன். இது இருபாலரையும் குறிக்கும். உண்மைக்கு புறம்பாக செய்யக்கூடிய செயல்கள், செயல்பாடுகள், எண்ணங்கள் இவையே பொய்யானவை, பொய்யானவர்கள். உண்மையே சத்தியம் என்று நினைத்து வாழ்ந்து வழிநடத்தி வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே உண்மையானவர்கள். உண்மையின் இருப்பிடமாக திகழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே உண்மையானவர்கள். ஏன்னா சத்தியம் தர்மம் பாதையை கடைபிடிக்கலைனால அவள் உண்மை இல்லைன்னு தான் அர்த்தம். அதுவும் பெற்ற தாய்க்கும் பெற்ற தந்தையருக்கும் செய்யக்கூடிய கடமைகள் அப்படி செய்யாதவர்கள் அனைவருமே தர்மத்திற்கு புறம்பான செயல்கள், இவர்களும் பொய்யானவர்கள் என்று சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள். பொய் சொன்னால் மட்டும் பொய்யானவர்கள் இல்லை, பொய்க்கு துணை போனாலும் சரி, அதுக்கு உண்டான வழிகாட்டியாக இருந்தாலும் சரி, எண்ணத்தால் தவறாக நினைச்சாலும் சரி, அனைவருமே பொய்யானவர்கள் தான். நீ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொய்யை உண்மையாகிட்டு இன்றைக்கி அதிகாரம், பணபலம், ஆள்பலத்தை வச்சு இன்றைக்கி அவள் பொய்யை மறைச்சிட்டு உண்மைன்னு எல்லாருக்கும் பறைசாட்டி வாழ்ந்துருக்கா. இன்றைக்கி தான் நம்மளுக்கு மேலே தர்ம தேவதை ஒன்று பார்த்துட்டே இருக்குது. எப்போ எப்படி யாருக்கு என்ன பதில் கொடுத்து யாருக்கு எப்படி தண்டனைன்றது இது யாருமே இல்லைன்னு தப்பிக்க முடியாது. உண்மைக்கு புறம்பான செயலே அதர்ம செயல். உண்மைக்கு புறம்பான பேச்சு, செயல்கள், செயல்பாடுகள் அனைத்துமே அதர்ம வழி. இவர் அனைவரும் பொய்யர்கள் தான். அதனால் உண்மை பேசுறது மட்டும் இல்லை, உண்மையாக நடக்கணும், உண்மையாக இருக்கணும். உண்மைக்கு உறுதுணையாக இருந்து வழிகாட்டுதலே உண்மையாக இருப்பவர்களுக்கும் உண்மையாக இருக்கிறார்கள் என்றுமே தர்மம் சொல்கிறது. நீ பொய் தான் நிறைஞ்சிருக்கு இந்த உலகத்தில், அவர்களுக்கும் பாடம் உண்டு. நம்ம நினச்சிக்கலாம் நம்ம இன்னொருத்தர் ஏமாத்திடும், யாருக்கும் தெரியாது. நம்மளுக்கு மேலே ஒருத்தர் கணக்கு வச்சுருக்கான்னு யாருக்கும் தெரியல. போலி வாழ்க்கைக்கும் உலகம் மெச்சிக்கிறதுக்கும், உலகத்தில் மக்கள் மெச்சின்னு ஒன்று நல்லவன் சொல்கிறதுக்காக பொய்யை உண்மையாக்கின்னு வாழ்ந்தால் அது எத்தனை காலம், எவ்வளோ நாள் நிற்கும், எவ்வளோ நாள் தாங்கும், எவ்வளோ நாள் தங்கும். அதனால் உண்மையை மறைக்காமல், மறுக்காமல், மாற்றாமல் உண்மையாக இருந்து அதன் மூலம் தர்மத்தை நிலைநாட்டி பொய் எது என்பதை, பொய்யர்கள் யார் என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டி வாழ்வதே உண்மையாக வாழ்வதற்கும் உண்மையான இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல செயலாகும். புரிந்து கொண்டு வாழ்வோம், புரிதலோடு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.